பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை கீழே மதுரை மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலியமாக பல்வேறு காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய தற்காலிக பணியிடங்கள். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 10/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மருத்துவ ஆலோசகரில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் 2 வேக்கன்சி இருக்குது. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். BNYS முடித்த கேண்டிடேட், டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 40,000 ரூபாய் மாத ஊதியம். மருத்துவ ஆலோசகரில் யுனானியில் 1 வேக்கன்சி இருக்குது. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். BUMS முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 34,000 ரூபாய் சேலரி. தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட் எலிஜிபிள். நர்சிங் தெரபிஸ்டிக் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 15,000 ரூபாய் சேலரி. ஃபார்மசிஸ்ட் மருந்து வழங்குனரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். தினக்கூலி மாதிரி உங்களுக்கு ஊதியம் வந்து ஒரு நாளைக்கு 750 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதற்கான சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பல்நோக்கு பணியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட், 8th பாஸ் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். தினக்கூலி முறையில் பர் டேக்கு வந்து 300 ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 19,800 ரூபாய் சேலரி. கிராஜுவேஷன் இல்லைனா வந்து டிப்ளமோ வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட், MLTயில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஏன்னா வந்து நீங்கள் சாம்பிள்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண மாதிரியான போஸ்ட்டாக இருக்கும். காசநோய் சுகாதார பார்வையாளரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். BSCயில் டிகிரி முடித்த கேண்டிடேட், MLW, LSV, ANM, ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரி அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். 13,300 ரூபாய் சேலரி. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியிடங்கள். எந்த காரணம் கொண்டும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அண்டர்டேக்கிங் கொடுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட்டு, TC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப் அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட் லேபிள்டு கேண்டிடேட், ஸ்டூட் விடோ, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் madurai.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதற்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே ஜெராக்ஸில் வந்து கீழே சைன் பண்ணி அனுப்பணும். இமெயில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து dphmdu@nic.in. இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் அனுப்புகிற நேர்காணலுக்கு நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துறதுக்கான இடம் பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும். சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதான் வந்து அப்ளிகேஷன். நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு ஜெராக்ஸும் என்க்ளோஸ் பண்ணணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி என்ன கேட்டகரி, என்ன கம்யூனிட்டி அதை மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில். உங்களுடைய நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, தற்காலிக முகவரி, உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. சரிங்களா? மெயில் அனுப்ப முடிஞ்சாலும் மெயிலும் அனுப்பிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.